இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போனாங்க? அவருடைய வார்த்தையை அவர்களால் நினைக்க முடியல, விசுவாசிக்க முடியல. பாருங்க, கானானுக்குள்ள போய் வேவு பார்க்க போன உடனே அவர்கள் வாக்குத்தத்தத்தின் மேல இருந்த விசுவாசத்தை மறந்து, அப்பா இவர்கள் ராட்சதரா இருக்காங்க, இவங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்க மறுத்த காரணத்தினால அவர்களால் கானானை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. வார்த்தையை நம்பாத ஜனங்கள், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காத ஜனங்கள், எங்க பலத்துலதான் நாங்க இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிற மக்கள். கர்த்தர் சொல்லியிருக்காரு, இந்த கானானை உனக்கு தருவேன்னு சொல்லி. இவங்க போய் உள்ள ராட்சதரை பார்த்துட்டு இவர்களை நம்மளால ஜெயிக்க முடியாது. ஆமாப்பா, எமோரியரையும் உன்னால ஜெயிக்க முடியாது, கோகாத்தியரையும் உன்னால ஜெயிக்க முடியாது, நீ வழியில சந்தித்த 7 ஜாதிகளை உன்னால ஜெயிக்க முடியாது. ஆனாலும் கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை ஜெயிக்க வைத்தார் அல்லவா, வார்த்தையின்படி கானானையும் ஜெயிக்க வைப்பார் என்கிற விசுவாசத்தை இழந்தார்கள், கானானையும் இழந்தார்கள். அவங்க நம்பிக்கை என்ன? நமக்கு இவ்வளவு பலம் இருக்கு, இதை வச்சு அந்த ராட்சதரை அடிக்க முடியாது. தேவன் எவருக்கும் கடனாளி அல்ல. அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்து நம்முடைய காரியங்களை நடைமுறைப்படுத்தும் போது கர்த்தர் தானே அங்கே இறங்கி வந்து அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார்.